என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நண்பர்களே, போன விளாகில் சொல்லியிருப்பேன் நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோன்னு. அந்த என்ன முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே கோயிலே இருப்பாங்க. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னடா சீரியலில் வர கோயிலா? உண்மையாக தாங்க சொல்கிறேன், சீரியலில் வர கோயில் தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரோம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போயிட்டே இருந்தீங்கன்னா, நான் அப்படியே ரூட் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஒவ்வொரு ஐடென்டிஃபிகேஷனும் வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாரி வரலாம். இல்லாட்டி நீங்கள் கூகுளோட லொக்கேஷனும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அதுலேயும் நீங்கள் பார்த்து வரலாம். நண்பர்களே, இப்போ நம்ம ஃபைனலாக கோயில்கிட்ட வந்துட்டோம். வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். ஆனால் காருக்கு பதிலாக நிறைய பேர் மாட்டெல்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் எதுவும் பார்க்கிங் சார்ஜெலாம் எதுவும் கிடையாது. நேராக நம்ம வந்தோடனே உள்ளே போகலாம் காரை பார்க் பண்ணி. என்ன ஷூட்டிங் நடக்குது நண்பர்களே? இப்போ நம்ம வந்திருக்க நேரம் ஏதோ ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் உங்களுக்கு என்ன ஷூட்டிங் நடக்குதுன்னு காட்டுறேன். வாங்க போகலாம் உள்ள. பேஞ்ச மழையில் எல்லா குளம் ரொம்ப போச்சு. அதில் கோயில் குளம் முதல்கட்டும் ரொம்ப போயிடுச்சு. ரெண்டு குளமாக இருக்குமா என்னது? 2 பேரா மாமி? இது நான் குளத்தை காட்டு வரேன். குளம் ஃபுல்லாகி விட்டது. அடுத்து கோயிலுக்கு உள்ளே ஒரு குளம், கோயிலுக்கு வெளியே ஒரு குளம். இது வந்து அதிசயம். எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். நீங்கள் இதை பார்த்துக்குங்க. எதாவது போடுங்க, வருதுன்னு பார்ப்போம் வெளியே. என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல? செம்ம பெரிய மீனாக இருக்குது எல்லாமே. அங்கே 3 மீன் மீது பேர் ஒரே இடத்துல. கிட்ட போடுங்க, இங்கே போடுங்க. ஒயிட் ஷார்க்கு வருது. இங்கே ஏதோ ஒன்று வந்துட்டு போகுது. அது பெருசு சாப்பிடல. உனக்கு என்ன உள்ளே போட்டு விட்டுற போகிறேன். நண்பர்களே, மிகப்பெரிய மீன் இங்கே இருக்குது. யாராக இருந்தாலும் வந்து பாருங்கள். நிறைய மீன் வந்துச்சு. நண்பர்களே, சொன்ன மாரி இங்கே ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது. என்னமோ சன் டிவி ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. நண்பர்களே, ஆமாம், சன் டிவி ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. அதுவும் சீரியல் தான் ஏதோ ஒன்று எடுத்துகிட்ருக்காங்க. ஆனால் கோயில் கான்செப்ட்டு. ஆனால் என்ன சீரியல் நேம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஷூட்டிங் நடந்தது. எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுத்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு லொக்கேஷன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்களும் வந்து பார்த்துட்டு போங்க. நண்பர்களே, வந்த இடத்துல ஒரு உயிரினத்தை பார்த்தா, அந்த உயிரினத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிட்ட போனால் கடிக்குமோ? வருது. கிட்ட போ, கடிச்சிடாத. கிட்ட போ. அப்படியே ரிவேஸ்லேயே போயினே இரு. அப்படியே போயிட்டே இரு. அப்படியே போனால் ஏரியில் ஊந்துட வேண்டியதான். வாரிசில்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சனே. நண்பர்களே, இந்த கோயில் இன்னொரு அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வர தண்ணியில் கூட மீன் மேயுதுங்க. பாருங்களா, ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்களேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதோட கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, என்னது என்ன தனியாக வருது? எங்க இந்த பக்கம் ஒரு வாத்து ஒன்று வருதுங்க. போங்க சார். நீங்கள் போங்க சார். நீங்கள் போங்க. ஒரே வாடி தொட்டுக்கிறேன். அம்மா நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை பாருங்க, இந்த குளத்துலேருந்து கனெக்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு மீன் இங்கே வரைக்கும் மேயுது. வாங்க நம்ம வாத்தை ஃபாலோ பண்ணி போவோம்.
பார்த்து சார், எங்கே போகிறீங்க? இருங்க, பின்னாடியே வரேன், இருங்க. ஃபாலோ பண்றியாடா பாடி ஸ்டூடா? பொறுமையாக போகிறீங்க. இது கொஞ்சம் பயம் அறியாத வாத்துன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த 2வது குளம் சொன்னல, கோயிலுக்கு 2 குளம் இருக்குது, அதிசயமான கோயில். அது அங்கே ஒரு குளம், இங்கே ஒரு குளம். அது 2வது குளத்துக்கு தான் போகுது. இப்போ நீங்கள் போயிட்டாங்க. என்ன அது இங்கே மீன் இருக்கா? இருங்க, ஜூம் பண்ணுறேன், தெரிதா பாருங்கள். ஆனால் ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ இந்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருக்கோம், யாரும் இது பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக வீடியோ போடலாம் தான் நானும் யோசிக்கிறேன். இப்போ அந்த கோயிலுக்கு வந்ததே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் அந்த வந்திருக்கோம். இதுவே நம்ம வந்து பல்லாவரம் போனோம். பல்லாவரம் போயிட்டு சரி இந்த கோயிலுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு போகலான்றதுக்காகவே மெயினாக இப்போ அந்த கோயிலுக்கு வந்தோம். இதோட நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கமல்ராஜ். பை பாய்.